திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே புலிவலம் வனக்காப்பு பகுதியில் அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற டாடா சுமோ எதிர் திசையில் வந்த தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு. சுரேஷ் பாபு, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே புலிவலம் வனப்பகுதியில் டாடா சுமோ கார் ஒன்று தனியார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 5 பேர் காயமடைந்தனர். திருச்சி சமயபுரம் இந்திரா காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ரகு பாசா. இவர் தனது குடும்பத்தினருடன் காரில் துறையூர் சொந்த வேலையாக வந்தார். பணி முடிந்து திரும்பி காரில் சென்று கொண்டிருந்த பொழுது புலிவலம் வனப்பகுதி அருகே கார் சென்று கொண்டிருந்தது. காரை ரகு பாசா ஓட்டி வந்தார். முன்னால் சென்ற அரசு பேருந்தை முந்த முயன்ற போது எதிரே வந்த தனியார் பேருந்து மீது கார் மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் காரின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் காரில் பயணித்த ரகு பாசாவின் மனைவி ரெஜியா பேகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ரகு பாசாவின் தாய் ஹைருன் நிசா, தங்கை பசீலா, அவருடைய பெண் குழந்தை ஆதிபா, ரகு பாசாவின் மகன் ஆலம் ஆகிய 5 பேரும் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த புலிவலம் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த ரெஜியா பேகத்தின் உடலை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து சம்பவம் நடந்த இடத்தை போக்குவரத்தை சரி செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் பாபு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.